நேரடியாவே கேக்குறேன், சிஎம் சார் மிரட்டி பாக்குறீங்களா? அதுக்கு இந்த விஜய் ஆள் இல்ல சார், அதுக்கு நாம ஆள் இல்ல சார். என்ன செஞ்சிருவீங்க? மேக்சிமம் கொள்கைய சும்மா பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருந்தா, சொந்தமா உழைச்சி சம்பாதிச்ச எனக்கு எவ்வளவு இருக்கும்? தேங்க்யூ நண்பா. என்ன நாங்க பெருசா கேட்டுவிட்டோம்? மக்கள் நிம்மதியா ஃப்ரீயா நின்று பார்க்கறதுக்கு ஒரு இடம், அதை நாங்க தேர்வு செஞ்சு அதுக்கு பர்மிஷன் கேட்கிறோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அந்த இடத்தையெல்லாம் விட்டுட்டு நெருக்கடியோட, மக்கள் நெருக்கடியோட எங்கெல்லாம் நிப்பாங்களோ அந்த இடமா பார்த்து செலக்ட் பண்ணி தெரியுங்க. உங்க எண்ணம் தான் என்ன சார்? நான் அவங்கள பார்க்க கூடாது, அவங்களோட பேசக்கூடாது, அவங்க குறைகளை கேட்க கூடாது, அவங்களுக்காக குரல் கொடுக்க கூடாது, என்னதான் சார் உங்க எண்ணம்? சரிங்க சார், ஒரு அரசியல் தலைவன் அப்படின்றதெல்லாம் மறந்துருங்க. ஒரு சாதாரண ஒரு தமிழ்நாட்டு மண்ணோட ஒரு மகனா, ஒரு நம்ம தமிழ் மக்களுடைய ஒரு சொந்தக்காரனா, என் மக்களை, என் குடும்பத்தை, என் சொந்தங்களை நான் பார்க்க போனா என்ன பண்ணுவீங்க? அப்பவும் தடை போடுவீங்களா? வேணாம் சார். இந்த அடுக்குமுறை, இந்த அராஜக அரசியல்லாம் வேணாம் சார். நாம ஒண்ணு இங்க தனியால் இல்லைங்க சார், மாபெரும் மக்கள் சக்தியோட பிரதிநிதிங்க சார், மாபெரும் பெண்கள் சக்தியோட சகோதரன் சார், மாபெரும் இளைஞர் இயக்கமா இருக்கிறோம் சார். மறுபடியும் சொல்றேன், 2026 ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒண்ணு இன்னொன்னு